வணக்கம் யுவர்ஸ். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வாமிகாமி ஹீரோயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா அனுஷ் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் இப்போ படம் வந்துட்டுருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு டெபியூட் ஃபிலிம். அது மாற்றுக்கிறதுக்கு லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பயங்கரமான இது டெபியூட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு டைமாக ஹீரோவாக நடிக்கிறாரு. என்ன பண்ணிங்கன்னா ட்ரெய்லர் நேற்று முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. வந்து எப்படியோ ரிலீஸ் பண்ணாங்க. நான் வந்து தேர்ஸ்டே டைம்லாம் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா செம ஆக்ஷன் பார்த்தா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாணி காகிதம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் நான் பார்க்கல, பட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறேன். இந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வண்டியில் போடு ஹீரோயின் ரெண்டும் வண்டியில் அப்படியே ஜாலியாக சுற்றுறாங்க. அந்த பிரச்சனையை சொல்லிக்கிறாங்க. அதுதான் இந்த டிசி பற்றியும் இருக்குது. அந்த இது சாணி காலத்தையும் அப்படியே இருக்கும், இந்த படத்தையும் அப்படியே இருக்கும். அப்படிதான் இருந்தது. இப்படிலாம் பார்க்க போகிறது. ஸோ பயங்கர ரத்தம் தெரிகிற படமாக இருக்க போகிற மாற்றுக்கருத்தில் கண்டிப்பாக கூட சென்சார் சொல்லிடுவாங்க. போய் மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட இது படம் ஆல்ரெடி அனுஷ் மாதேஸ்வரனில் ஒரு படம் நடிச்சார். கேப்டன் மேலே ஒரு படம் வந்துச்சு. லோகேஷ் நடிகா அது வந்து நடிச்சார். கேப்டன் மேலே ஒரு படம் வந்துச்சு. டேட்டில் பார்த்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப வைலன்ஸ் ஃபிலிம் தான். டோட்டலாக அடி குத்து ஃபைட்டு கதை சொல்லிக்க ஒன்றும் இல்லை. கோவில் சாலை அதை வச்சு தான் கதையாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸ்லாம் கதையே இருந்துச்சு. ஆனால் மற்றபடி ஃபுல்லாக ஆக்ஷன்னு சுட்டு கோலா அதுதான் படத்தில் இருந்துச்சு. பட் இந்த படம் அப்படின்னா கதை இருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக அருண் மாதேஸ்வரன் வந்து இந்த மாதிரி டாபிக் இருக்காமல் நல்ல ஒரு யூபை ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற போல ஒரு படம் பண்ணலாம். ரொம்ப ஓவராக வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு வந்து. பட் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரெய்லரு நல்லா இருந்துச்சு. அப்படிதான் சொன்ன ட்ரெய்லர் போட்டிருக்கோம். வேறு லெவல் ட்ரெய்லரு சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஒரு எடிட்டிங் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாற்றுக்கத்தில். ஆனால் குறிப்பாக அனிருத்து நம்ம மியூசிக் போட்டால் இருப்பாங்க. மியூசிக்கு எப்போ செம்ம பிஜிஎம்மு. இப்போ கூட நான் ஆட் பண்ணுவேன். அது இது காப்பிரைட் விட்டுவேன் நான். ஆனால் அந்த பிஜிஎம் தரமாக இருந்தது. மாற்றுக்கருத்தில் அவுட் ஸ்டாண்டிங் பிஜிஎம் அது. கேட்டுக்கிட்டே நம்ம அந்த மாதிரி பிஜிஎம் அது. அந்த மாதிரி பிஜிஎம்னே ட்ரெய்லர் செம்மையாக அதுக்கு அப்புறம் சொன்னோம். ட்ரெய்லர் எடிட்டிங் கட்டாக்கு பிஜிஎம் மட்டும் ட்ரெய்லர் எப்படி வந்து தெரியாது. பிஜிஎம் தரமாக போட்டார் அனிருத்து. ட்ரெய்லர் பிஜிஎம் சும்மா அல்டிமேட்டும் சும்மா பூண்டு விளையாடிக்காரு. அவர் மதராசி ஆடியோ நினச்சிட்டு நினைக்கிறேன். மதராசி ஆடியோ நினச்சி ஒரு டைலாக் சொல்லிப்பார். நானும் ஒரு நாள் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னார். உனக்கு எதுவும் ஃபீல்ட் அவுட்டு, நீ என்ன ஜென்மத்துக்கு ஃபீல்ட் அவுட்டே கிடையாதுன்னா இன்னும் மேரி ஆகிட்டா போயிட்டுருக்க நீ. இப்போ டஃப்குல்க சாயம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. இவங்களுக்கும் அனிருத்துக்கும் பெரிய போட்டியாக இருக்கும் போகிற மியூசிக் மாற்றுக்கத்தில். ஆனால் அனிருத் டாப் தான் மாற்றுக்கத்தில். இப்போ சாயம் இப்போ தான் வந்திருக்காரு. பட் அனிருத் அப்போ வந்து டாப் மாற்றுக்கத்தில். எல்லா பத்துக்கும் மியூசிக் போட்டு வேலை வந்து ஹிட்டு கொடுத்து அனிருத்து. அது ஃபீல்ட் அவுட் ஆனால் வாய்ப்பாங்க. நீ தான் எதாவது ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு கண்டிப்பாக மியூசிக் வச்சு சவுத்தில் படிக்க போகிற மாற்றுக்கத்தில். நான் பிஜிஎம் அப்பா பொத்தி தீர்த்தர் அப்படின்னு சொன்னோம். மதராசி ஆடியன்ஸ் பேசுனதுன்னா ஃபீல்ட் அவுட்டேன் அப்படின்னு யோசிச்சேன். என்ன அதுக்கப்புறம் தான் இல்லை. நான் திரும்ப வருமானே சரியாக காமிச்சிருக்காரு. அதுவும் சாயம் அமைக்கிற கருப்பில் எப்படி போட்டாரோ அதுக்கு மேலே போட்டிருக்காரு நம்ம அனிருத் அப்படிதான் சொன்னோம். காப்பியாக இருந்தாலும் பட் தரமான பிஜிஎம் மாற்றுக்கத்தில். ஓகே, லோகேஷ் கனகராஜ் டெபியூட் ஃபிலிமே. லோகேஷ் கனகராஜ் பற்றிக்கும் டேரக்ஷன் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அது மாற்றுக்கத்தில் கூடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் எப்போக்கு பிடிக்கல. எனக்கும் ஃபஸ்ட் தான் சொன்னோம். ஒரு அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜாக சொல்லமாச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலும் ஒன் டைம் பார்க்க கூலி போட்டுருக்கோம். ஸோ கம்பேக் த பட் லோகேஷ் கனகராஜுக்கு ஸோ ஹீரோவாக வச்சுருக்காரு. கொஞ்சம் இந்த படம் நான் யோசிக்கப்போனால் எதுக்கு லோகேஷ் கனகராஜ் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினச்சேன். ட்ரைலர் வேலை இருந்ததுனால லோகேஷ் கனகராஜுக்கு இது பர்ஃபெக்டாக இந்த கதை சூட்டான்னு நினைக்கிறேன். அதான் இதுவாக டெபியூட் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகவே. கண்டிப்பாக இந்த படம் லோகேஷ்க்கு ஒரு பெரிய கம்பேக்டாக இருக்குமா வெயிட் பண்ணி பார்ப்போம். டேரக்ஷனை சொல்ல ஹீரோவாக எப்படி ஹிட்டு கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஹீரோலையும் வந்துட்டு இருக்காரு லோகேஷ். அந்த மாற்றுக்கத்தில் எப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். டேரக்ஷனும் சூப்பராக வந்துட்டாரு. இப்போ ஹீரோவாக எப்படி வரப்போறான்னு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதான் நான் சொல்லுவாங்க. நான் அதுக்கு போயிருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால் கூடிய அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் ரிலீஸ் டேட் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் மாதிரி இருப்பாங்க. வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா சப்ஜெக்ட் டாபிக் நானே சண்டேனே. நன்றி. டேக் கேர். குட் நைட். ஸ்டே சேஃப். பத்திரமா சேஃபாங்க. அதான் ரொம்ப ஜாலியாக எங்கே சுட்டாங்க. ஒரு சேஃபாங்க. பட் எங்கே போங்க இல்லை ஜஸ்ட் சும்மா சொன்னேன். சும்மா தான் எடுத்துக்காங்க. சீஸாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சும்மா. ஓகே, சரி, சீஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, நன்றி.